தெரியுது அந்த கரும்பு வாழை தரல என் மக்களை வந்து அது எங்கள் தாத்தா கோயிலில் வந்து கும்பிட்டு போகும்போது பிச்சுக்கிட்டு போகிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவர் வாழ்நாள் முழுக்க இருந்த சொத்தில் கொடையாக கொடுத்து வாழ்ந்த ஒரு வள்ளல். அங்கே இடத்துல எங்கள் மக்கள் வந்து வாழைத்தாரையும் கரும்பையும் பிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ கண்ணியமற்றதாக இருக்குதுன்னு பாருங்கள். அவரை பெருமைப்படுத்ததாக இருக்காது, சிறுமைப்படுத்தமாக இருக்கும். இந்த வாழை மரம் கட்டி வரவேற்கிறது யாரை சொல்லுங்கள்? சாதாரண மனிதருக்கு ஒரு கோயிலுக்கு வரும்போது மனிதனுக்கு இதுக்கு இவ்வளோ வரவேற்பு. கொடி நீங்கள் வளைவுக்கு அங்கே கட்டிக்கிறீங்க, கோயிலுக்குள்ளே நீங்கள் கட்டக்கூடாதுங்கிறத என்னுடைய கோட்பாடு. இப்போ எல்லாருமே அங்கேயே நிறுத்திட்டாங்க. திமுக கொடி தான் இருக்குது. இந்த வாட்டி இந்த வாழை தாரோடு கட்டாமல் வெறும் வாழை மரத்தை கட்டியிருக்காங்க. எப்படியும் கட்டுவோங்கிறீங்க. அது இது குறைக்கணும், வருங்காலங்களில் குறைக்கணும். நீங்கள் இப்போ ஆற்றுல அழகரை இறங்கும்போது பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது நீங்கள் கட்சி கொடி கட்டுறீங்களா? இப்போ திருச்செந்தூரில் இப்போ நடந்தது, திருமணம் நடந்தது. அதில் திருக்கல்யாணத்தில் வந்து நீங்கள் வந்து கட்டினீங்களா சூரசம்ஹாரத்துலாம்? அப்போ அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு கட்சி மாநாடு கட்சி கூட்டம் போல் கொண்டு போகிறத நாங்கள் வெறுக்கிறோம். இதோட இந்த ஆண்டோட நிறுத்திக்கணும். அப்புறம்லாம் தேவையில்லாமல் நாங்கள் பிடுங்கி வீச அது தேவையற்ற கலவரங்களை உருவாக்கும். அதெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்கிற அட்டுழியம். நீங்கள் நினச்சி பாருங்கள், இதெல்லாம் தேவையா? நீங்கள் கோயிலுக்குள்ளே இப்படி வர்றது நேர் எதிர்கொள்க. இப்போ என் தாத்தாவுக்கு தங்க கவசம் சாத்தினதை நான் வெறுக்கிறேன். அவர் இருந்தால் நீ சாத்திருப்பியா? வாழ்நாளில் நான் கூட சின்னதாக ஒரு மோதிரம் போட்டிருக்கேன். ஒரு பொட்டு தங்க அணியாத ஒரு மகான். அவர் சிலுக்கு சிப்பா போட்டதை தூக்கி வச்சுட்டு கதருக்கு வந்த எளிய மகன். புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு எளிய மகனை நீங்கள் வந்து தங்கத்தை போட்டு அதை மூடி மீது அவர் விரும்பினாரா? அவர் கேட்டாரா? நீங்கள் ஏன் அவரை வாக்கு வாங்குற ஒரு எந்திரமாக பயன்படுத்துறீங்க? வழிபடுகிற தெய்வமாக பாருங்கள். நீங்கள் எப்படி போற்றியலா தூற்றியலா? நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் இது கோயிலாக தான் வச்சுருக்கணும். நீங்கள் தேவையற்று இது பண்ணீங்கன்னா அது கஷ்டம். அது வந்து இது இல்லை. எங்கள் அப்பா என்னைய கூட தான் கூப்பிட்டாரு, வாடா ஒன்றா போகலான்ட்டு. எனக்கு நேரம் முன்னாடி வந்துடுச்சு, இல்லை அவங்களுக்கு முன்னாடி வந்துடுச்சு. அது ஒரு கஷ்டம். ஒரே கட்சி தானுங்க அவங்க, ஒரே கட்சி ஒன்றா இருந்தவங்க, ஒரே அமைச்சரவையில் இருந்தவங்க. அவங்க இன்னைக்கு ஒன்றா வர்றதுல இது வச்சுருக்கீங்க. அதில் என்ன இருக்குது? நீங்க வாழ்க்கையில யாரையும் ஒன்னா இருக்க விட மாட்டீங்களா? என்னடா தம்பி, எங்க கோயில கும்பிடுற இடத்துலயாவது ஒன்னா இருந்துட்டு ரெண்டுமே இங்க பாருங்க. உங்க மனச்சான்று சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவரா? இப்ப இந்த தங்கத்தை வச்சு நான் சொல்றேன், தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை அப்படி போட்டு இந்த மண்ணில எந்த பெண்ணுக்கு திருமணம்னாலும் ஒரு வேட்டி சேலையோட ஒரு பவன் தங்க காசு. தாய் மாமன் சீர் வருதோ இல்லையாடா, தாத்தா சீர் வந்துடும்னு உருவானா அது கோணார்த்தோ, மரவரியிலோ, தேவேந்திரோ, நாடாரிலோ, வரையறிதோ, எந்த சமூகமானாலும் பாகுபாடற்று வாழ்ந்த ஒரு மனித புனிதருடைய சீர் வந்துடும்னு உட்காந்து பண்ணினா அது நல்லது. அவர் பேருக்கு பெருமை. நீங்க இதை கேட்டாரா? நீங்க இதை கேட்டாரா? நீ செஞ்ச தவற மறைக்க என் தாத்தாவை தங்கத்துல மறைக்கிற. அவர் நாடு பெற்றுட்டு சுதந்திரமே நிறத்தில் தாண்டா தங்கம், தரத்தில் இல்லைன்னாரு. நீ அவரை போய் தங்கத்துல மறைக்கும் போது பார்க்கும்போது கூசுது. நீங்க ஒரு எளிய மகனை, ஒரு சித்தர் ஞானி, ஒரு யோகி, அவரை போய் தங்கத்துல மூணா என் தலைமுறை எனக்கு பின்னாடி வருது. தாத்தா அவர் ஜமீன், ஆனா எதுக்கு ஆசைப்பட்டவர் இல்லை. எளிமையா வாழ்ந்தவர் உன் தாத்தனுங்கிற வரலாறு தான் என் பிள்ளைக்கு நான் கடத்தணும். நீ படோடபமா கட்சி கொடி வாழை தாறு தங்கம் வெள்ளிலாம் காட்டணுன்னு இவர் இதெல்லாம் ஆடம்பரமா வாழ்ந்த ஒரு ஜமீன் போலத்துன்னு நினைச்சுருவாங்க. இப்போ வரலாற்றை நீ தப்பா கடத்துற. அதனாலதான் நான் அதை தடுத்து நிறுத்த நினைக்கிறேன். நீங்க இருப்பீங்க, நான் வென்று வந்தேன்னா எடுத்துடுவேன். தாத்தா பேரில் எடுத்துட்டு அறக்கட்டளை போட்டு இந்த தங்கத்தை கொடு, எவன் பணம் கொடுக்க ஆசைப்படுற கொடு, அறக்கட்டளை ஏழை மக்களுக்கு சீர். சரியா இருக்கா? பொறுத்து போயிட்டு என்ன வெளியே வந்துட்டாங்கன்னா அரட்டும். தெய்வத்தை வழிபடுற உரிமை எல்லாருக்கும் உண்டு. வந்து வழிபடட்டும், வாழ்த்துவோம், வரவேற்போம்.